வந்து பாத்துட்டு வர சொல்ல நீங்க இப்படி ரோட்ல நின்று மறைச்சீங்கன்னா இது என்ன? நான் ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், இதெல்லாம் நல்லது. வாங்க, நீங்க வாங்க. நான் எதுவுமே பண்ணல, நீங்க வாங்க. இல்லையே சார், நான் வந்து திருநெல்வேலி தான், நான் உங்க சொந்தக்காரர் தான். நல்லது சார். இப்ப அங்க போனீங்கன்னா எங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணும் எடுக்க மாட்டாங்க. நான் என் தொகுதியில் எடுக்கல, என் மேல் நடவடிக்கை எடுப்பாங்க. அப்புறம் நான் என்ன பண்றது? எதிர்க்கட்சி துணைத் தலைவரா இருக்கேன் சார். எஸ்பி சார்ட்ட முன்னோட எஸ்பி சார் தான் சொல்றாங்க. எஸ்பி சார் கூட பேசிதான் வர்றேன். நான் எஸ்பி சார் கூட சொல்றாங்க வேண்டாம், நான் பார்த்துட்டு வர்றேன். இல்லைன்னா கைது பண்ணுங்க, ரெண்டுல ஏதாவது ஒன்று. சரி சார், பாருங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணுங்க சொல்லுங்க. ஆர்டர் இது பண்ணிக்கிறேன் சார். எதுக்காகன்னு சொல்லுங்க. என்னுடைய தொகுதிக்குள்ள நீங்க போக கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க ஸ்டேஷன் போக வேண்டாம்னு சொல்லுங்க சார். என் தொகுதி சார், இது என்னுடைய தொகுதி. மரியாதை கேட்டு சார். என்ன சார் நான் பேசிட்டு உங்களுக்கு நடந்து போய் சார், உங்களுக்கு அனுமதி இல்லைங்க. எதுக்குங்க அனுமதி இல்ல? எதுக்கு அனுமதி இல்ல? எதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் டெல் மீ, எதுக்கு அனுமதி இல்ல சொல்லுங்க. என் தொகுதிகளை போறதுக்கு உங்களுக்கு அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. எனக்கு சட்டம் தெரியும், எனக்கு சட்டம் தெரியும். 10 years I have tightened law and order அட்மினிஸ்ட்ரேஷன்ல. காரை ஓரத்தில் நிறுத்துறேங்கிற, காரை மறைக்கிறீங்க. நீங்க தான் இந்த இஷ்யூக்கு பெருசா ஒண்ணுங்க. பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, காவல்துறையே, காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடு, ஸ்டாலின் அரசே, ஸ்டாலின் அரசே, எங்கே போச்சு, சட்டம் ஒழுங்கு எங்கே போச்சு, செத்து போச்சு, ஜனநாயகம் செத்து போச்சு.